ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி டிஃபன் சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியில் நான் 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புளி போடாதனால தக்காளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், கல்லுப்பு இது 3மே நான் ஒட்டுக்கா சேர்த்துக்கிறேன். என்ன காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதுதான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். இது நம்ம டிஃபன் சாம்பாருங்கிறனால நமக்கு கையில் கிடைக்கிற காய்கறிகள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடுறோம். ஸோ இப்போ நான் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கணும். இப்போ நான் தட்டை போட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு இப்போ நான் நல்லா கொதித்து இறங்கினதுக்கப்புறம் நான் பருப்பு முன்னாடியே வேக வச்சுக்கோங்க. ஸோ 1 டம்ளர் ஆஃப் பருப்பு வேக வச்சுக்கோங்க 200 மில்லி டம்ளரில். அதில் நல்லா நீங்கள் 4 குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பை அதில் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் நல்லா கொதித்து நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் இந்த சாம்பார் ரெடி ஆயிரும். ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.